நைட்டில் எனக்கு தூங்க கிடைக்குமா தெரியல. குரங்கு மாதிரி உட்காந்துருக்கேன் போல். போகும்போது சூப்பராக ஆயத்துன்னு இருந்தேன். பெங்களூர் வரைக்கும் நல்லா சூப்பராக தூங்கினேன். எனக்கு இப்போ தெரியாது இந்த கூட்டத்துக்கு பற்றின. 10வது திண்டுக்கல் ஸ்டேஷன். நல்லா கூட்டம் குறையுது, கூட்டம் ஏறிடுது, கூட்டம் குறையுது, கூட்டம் ஏறிடுது. இங்கே எத்தனை பேர் யாரப்போறாங்க தெரியல. எனக்கு எப்போ ட்ரெயினை விட்டு கீழே இறங்கணும்னு இருக்குது. அந்த அளவு போர் அடிச்சிட்டு போகும்போதையும் ரிசர்வேஷன் பண்ணாமல் தான் போனேன். அதில் என்ன லேடிஸ் பெட்டியில் ஏறினேன். இப்போ நான் அதை தெரியாமல் இதில் ஏறி மாட்டிக்கிட்டேன்னா இதில் ரொம்ப பேர் ஏறுறாங்க. அதில் லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாமே ஏறுறாங்க. அதுதான் ஒரு தப்பு. வீட்டு சாப்பாடு நான் சாப்பிட்டாச்சு. இந்த கூட்டத்தில் எங்கே போட்டு வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்த லெமன் ரைஸை நான் சாப்பிட்டேன். நீ நாளைக்கு 2 மணி மத்தியானம் வரைக்கும் எப்படி மேனேஜ் பண்ண போகிறேன்னு தெரியல. பார்க்கலாம். சூடாக காப்பி குடிச்சா நல்லாயிருக்கும். ஆனால் காப்பிக்காரங்க யாரும் வரல, கூல்ட்ரிங்க்ஸ் தான் வராங்க. மாதிரி எப்பாவது நீங்கள் ரிசர்வ் இல்லாமல் போயிருக்கீங்க. கையில் வாங்கி பார்த்ததுலதான் எனக்கு ஏற்ற சூடு இல்லை, சீனியே இல்லை, சாயை குடிச்ச மாதிரியே இல்லை. பரவாயில்ல, என்ன செய்ய. எப்போ விடியும், எப்போ இறங்கி ஓடலாம் போல இருக்கு. இந்த அளவுக்கு போர் அடிக்கு. டைம் பாஸ் ஒன்றும் இல்லை. மொபைலில் எதுனா நோண்டலான்னா மொபைலில் வந்து டவர் கிடைக்க மாட்டேங்குது. போகும்போது நாங்கள் ஃபுல்லாக லேடிஸாக இருந்தோமோ எல்லாம் ஒருத்தருக்கு சாப்பாடு ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். ஒருத்தருக்கு நம்பர் ஷேர் பண்ணுவோம். இந்த அளவு எனக்கு யார்கிட்டையும் பேசவே இன்ட்ரெஸ்டிங் இல்லை. நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க, கெட்டவங்க ஒருத்தவங்க இருந்தாலும் நமக்கு யாரை பார்த்தாலுமே பயமாக தான் இருக்குது. இரண்டாவது கண்ணுக்கு எங்கே பார்த்தாலும் பேயா தெரியுமா, அந்த மாதிரி. வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டில் எனக்கு 3 மணிக்கு மேலே தான் படுக்கிறதுக்கு இடம் கிடச்சிது. காலை மடக்கி 2 முட்டியும் பயங்கர வலி. இப்போ எழுந்த மணி எத்தனை 9:30 ஆகுது. இப்போ தான் எழுந்து போய் பல்ல தேய்ச்சி மூஞ்சை கழுவிட்டு, சரி நம்ம மக்களை நான் எழுந்துட்டேன்னு சொல்லலான்னு உங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். இனி அடுத்து டீ குடிக்கணும். எப்போ ட்ரெயின் ஓட்டி இறங்கணும், போர் அடிக்குது. நிறைய பேர் ட்ரெயினில் வரவங்க தூங்கணும் தான் ஆசைப்படுவாங்க. ஏன்னா அங்கே வருஷம் முழுவதும் வேலை பார்த்துட்டு ட்ரெயினில் வரும்போது தூங்க கிடைக்கும். நமக்கு ட்ரெயினில் தூங்கவும் கிடைக்கலன்னா, பேச்சு துணைக்கு ஆள் இல்லைன்னா. நான் போனதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுல்லாக லேடிஸ் நிறைய பேசிகிட்டே போனேன். இதில் நிறைய ஜென்ட்ஸ் இருந்தாங்க. எனக்கு யார்கிட்டையும் பெருசாக பேச விருப்பம் இல்லை. இந்த ஒரே ஒரு புள்ள இருந்தால், இந்த புள்ள மட்டும் நான் இறங்குற இடத்துல தான் இறங்க போகிறான். சேனலில் தான் இந்த பிளேட்டை மட்டும் கையை பார்த்துக்காம நான் பார்த்து போயிட்டு வரேன். இந்த இடத்துல யாரை நம்பணும் யாரை நம்ப வேண்டாம் தெரிய மாட்டேங்குது. நல்லவங்கள பார்த்தாலுமே நமக்கு பயமாக தான் தெரியுது. இருந்தாலும் அப்படி இப்படின்னு நல்லா தூக்கத்தை போட்டாச்சு. இனி நமக்கு ஒரு டீ கிடைக்குமா, டீக்கு அதை குரங்கு மாதிரி குத்த வச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்களாம் டீ சாப்பிட்டாச்சா, டீ குடித்தாச்சா? தலைலாம் வரல, தலைலாம் பேக்குள்ளே இருக்குது. சும்மா எடுத்து முடிய எடுத்து உதறி கொண்டை கட்டியிருந்த பக்கத்தில் ஜடை பிடிச்சி மாதிரி ஆயிட்டு எடுத்து உதறி கொஞ்சம் கழுவி பொட்டை வச்சு லேசாக லிப்ஸ்டிக்கு போட்டு முடிய போய் உதறி கிளிப்பு மாட்டியாச்சு. நல்லா டீ கிடச்சிட்டு சூடு தவிர வேறு எதுவுமே இல்லை. இல்லை, எதுவுமே இல்லை. அது சூடு மட்டும்தான் இருக்குது, ஆவி மட்டும்தான் பறக்குது. டீ குடித்தா ஸ்ட்ராங்காக இருக்கணும், கொஞ்சம் நல்லா இனிப்பு தூக்கமாக இருக்கணும். ஒன்றும் இல்லை. இது சூடாக பிடிச்சி கொஞ்சம் மைண்டை ரிலீஃப் பண்ணலாம், அவ்வளோதான். ஒரு காலத்தில் ட்ரெயினில் ஃபுல்லாக வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இந்த சூப்பர்லாம் இல்லை, ஒரு வெள்ளி மாதிரி இருக்குது. இது வேண்டான்னு சொன்னால் வேறு வழி இல்லை, ஆப்ஷன் இல்லை. நம்ம சூடு இருக்கு, அவ்வளோதான். பிடிச்சி தான் அவனுக்கு வேறு வழி இல்லை.
பூனா ஜங்ஷன் வந்துட்டு பூனே ஜங்ஷன் வந்துட்டுனா தானே 2.5 3 மணி நேரம். ஃபாஸ்ட்டாக போனால் 2.5 மணி நேரம், ஸ்லோவாக போனால் 3 மணி நேரம். அங்கே இப்போ நல்ல நல்ல வியூ கிடைக்கும். கூட்டத்தை பாருங்க. இவங்கெல்லாம் லோக்கலில் வேலைக்கு போகிறவங்க. பூனே வந்து ரொம்ப பெரிய ஜங்ஷன். நான் கீழே இருந்து இறங்கி வீடியோ எடுத்தேன்னா நான் உட்காந்துருக்க இடம் போயிட்டுனா திருப்பி எனக்கு உட்காரக்கு இடம் கிடைக்காது. அதுக்கு பயந்து நான் கீழே இறங்காம இருக்கேன். டாட்டா பை பை சொல்லிடலாம். பூனையை விட்டு நம்ம பிரயாணத்தை நோக்கி பெருட்டாச்சு. பூனே ஜங்ஷன் டாட்டா பை பை, லவ் யூ. இப்பெல்லாம் அவங்க வேலை பார்க்குறாங்க. நம்ம சோல்ஷாட் வண்டியில் உட்காந்துட்டு போகிறோம். இந்த வண்டி இப்போ பெங்களூர் போகுதுங்க. ஏசி கோச். பெரிய பெரிய குடியிருப்பு கட்டுறாங்க. எவ்வளோ கட்டினாலும் மக்கள் தேவை பூர்த்தி ஆகவே மாட்டுது. காட்டுக்குள்ளே ஃப்ளாட்டை போட்டாலும் மக்கள் வந்து இருந்துடுறாங்க. அந்தளவு மக்களுக்கு வீடு பற்றாக்குறையாக இருக்குது. காட்டெல்லாம் அழித்து வீடு ஆக்கிக்கிட்டு இருக்கோம். இருந்துமே மனுஷங்களோட பேராசை தீர்ந்த மாதிரி இல்லை. பாவம் இந்த மரத்தெல்லாம் அழிக்கும் போது எத்தனை குருவி, எத்தனை மைனா, எத்தனை கிளிங்கெல்லாம் உட்காந்துருக்கு. அதுங்கெல்லாம் எங்கே போகும்? ஒரு இடத்துல கொஞ்சம் பச்சை பச்சைன்னு இருக்குன்னு பார்த்தா அடுத்த இடத்துல அந்த இடத்த பில்டிங் ஆக்கிடுறோம். சரியான ஒரு காடு இருக்குது, காஞ்சி போயிருக்கு. அடுத்த முறை பார்த்தா இங்கே வீடு வந்துடும் போல். அவ்வளோ பச்சை பச்சேன்னு இருக்கு பாருங்க. கண்ணு பார்க்கவே நல்லா குளுமையாக இருக்குது. அதுக்குள்ள வண்டி போய்கிட்டு இருக்கு. நல்லா கொஞ்சம் ஜில்லுன்னு காற்றடிக்கு சூப்பராக இருக்குது. நம்ம சவுத்தில் நிறைய இடம் இருக்குது. அழகழகாக அவங்களுக்கு விருப்பம் மாதிரி வீடு கட்டிக்கிறாங்க. மும்பையில் இடம் இல்லாதனால வீட்டுக்கு மேலே வீடு கட்டி வீட்டுக்குள்ளே மட்டும்தான் நம்ம சுற்றி வரணும். வெளியெல்லாம் நம்ம சொந்தம் கொண்ட முடியாது. அடுக்குமாடி கொடுக்குறது தான் இங்கே ஃபுல்லாக. சூப்பரான ஒரு நதி ஓடுது. இவ்வளோ நேரம் கழிச்சு இப்போ தான் நம்ம நதியே பார்த்துருக்கோம். பாம்பேயில் நதியெலாம் குறவு, காவா தண்ணி தான் அதிகம் வரும். ஆனால் இது சுத்தமான தண்ணி மாதிரி தெரியுது. விவசாய பூமி. இதுவும் கொஞ்ச நாளையில் எல்லாம் வீடு ஆயிரும், ஃப்ளாட் ஆயிரும் எல்லாம். எல்லாம் திடீர்னு இருட்டாச்சு பார்க்குறீங்களா? வேப்பரேஷன் பார்க்குறீங்களா? எல்லா புகை ஒரு 14-12 புகை வரும். பெரிய பெரிய புகையாக வரும். வண்டி அது வரைக்கும் இருட்டில் தான் போய்கிட்டு இருக்கோம். தண்டவாளத்தில் நம்ம ட்ரெயின் உரசி போகிறது நல்லா ஃபீல் ஆகுது. கீச்சுன்னு சவுண்ட் வந்து பாருங்க. பயமாக இருக்கா? இப்போ வெளிச்சம் வந்துட்டு இப்போ வெளிச்சம் வந்துட்டு அடுத்த இப்போ புகை வரும் பாருங்க. சரிங்களா? இப்படி தான் 14 புகை வரும். நீங்கள் நினைக்கலாம் எனக்கு எப்படி 14 தெரியுமா? வருஷத்துக்கு 2 தடவை ஊருக்கு போகும்போது எனக்கு வேறு வேலை இல்லை, இது என்ற வேலை தான். எத்தனை புகை வருதுன்னு. கண்டாலா காட் பயங்கரமான கிடங்குள்ள பகுதி. இந்த பக்கத்துலலாம் ரொம்ப பெரிய 100 என்ன சொல்லுவாங்க 100 அடி கிடங்குண்டு. இங்கே நிறைய குரங்குங்க உட்காந்துருக்கு. உங்களுக்கு தெரியுதா தெரியல. நிறைய மரத்தில் குரங்கு ஏதாவது சாப்பிட கிடைக்குமா? சில குரங்கு உட்காந்துக்கிட்டே தூங்குது. இந்த குரங்குனா மூஞ்சியெல்லாம் கருப்பாக இருக்கும் பார்த்தீங்களா? அதை என்ன சொல்லுவாங்க? ஹிந்தியில் வந்து லங்கூர் சொல்லுவாங்க. மூஞ்சி ஃபுல்லாக கருன்னு இருக்கும். மரத்துக்கும் குரங்கு உட்காந்துருக்கிறதுக்கும் ரொம்ப கிரீன் பிளாக்காக இருக்கு. அவங்களும் பசியில் உட்காந்துருக்க ஏதாவது கிடைக்குமான்னு பாருங்க. தெரியுதுங்களா? வியூ பாருங்க. பயங்கர பள்ளத்தாக்கு பகுதி கண்டாலா. இது வரைக்கும் எந்த ஒரு ஆக்சிடென்ட்டும் எந்த ஒரு அசம்பாதம் நடந்ததில்லை. இத்தனை வருஷம் கணக்காக நாங்கள் ஊருக்கு போகிறோம். ஆனால் இந்த இடத்து பகுதியில் வந்தால் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்கும். அந்த அளவு பள்ளத்தாக்கு.
கண்டாலா காட் பார்க்காதவங்க பார்த்துக்கங்க. இதுதான் நம்ம மும்பை பூனே கண்டாலா காட். அந்த இடம் உள்ள ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி புகையாக இருக்குது. யாரோ தீயை வச்சு கொளுத்தி விட்டுட்டு ஓடி போனவங்க அந்த மாதிரி புகையாக இருக்குது. அது எல்லா மலைப்பகுதியிலும் இந்த புகை பார்த்துருக்கேன். எதனால் இந்த மலைப்பகுதியில் இந்த கிடங்குலலாம் இப்படி புகை தாக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். मसाला छाछ लस्सी கல்யாண் ஸ்டேஷன் வந்துட்டேன். நெக்ஸ்ட் நான் இறங்க போகிறேன். கல்யாண் ஜங்ஷன் உங்களை அன்போடு வரவேற்கிறது. வெல்கம் யூ கல்யாண் ஸ்டேஷன். எல்லோரும் வாங்க. அனைவரையும் கல்யாண் ஸ்டேஷன் அன்போடு அழைக்கிறோம். இறங்குற நேரத்தில் நான் குட்டி தூக்கத்தை போட்டேன். அவங்க இறங்குற நேரத்தில் ஒரு தூக்கம் ரொம்ப போட்டேன். அடுத்த ஸ்டேஷன் நம்ம தான் இறங்கணும். அவங்க பைய படைக்கிற தூக்கி வாசலுக்குள்ளே போயிடலாம். சரிங்களா? எனக்கு கல்யாணம் ஒரு நிமிஷம் நிற்கும். நம்ம இறங்கணும். பேக்கெல்லாம் எடுத்து மடியில் உட்காந்தாச்சு. ஒரு நிமிஷம் தான் நிற்போம். வந்துட்டு வாங்க இறங்கிடலாம். நம்ம ட்ரெயினுக்கு பை பை சொல்லிடலாம். நம்ம பத்திரமா கொண்டாந்து சேர்த்த ட்ரெயினுக்கு டாட்டா பை பை லவ் யூ see you. இந்த ட்ரெயின் கூட செல்ஃபி எடுத்துடலாம். மூஞ்சி இப்படி கரு பொறுத்து பாருங்க. கையை வச்சாச்சு. இனி நமக்கு அடுத்து வேற ஒரு ட்ரெயின் பிடிக்கணும். லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி பன்வல் ட்ரெயின் பிடிக்கணும். வாங்க போகலாம். தானே உங்களை அனைவரும் வெல்கம் பண்ணுது. வாங்க தானே வந்துட்டு அப்பா பாருங்க. வந்தே பாரத் ஃபர்ஸ்ட் வந்து வந்தே பாரத் ஒயிட் ப்ளூவாக இருந்தது. இப்போ ஆரஞ்சு பிளாக்காக மாற்றிட்டாங்க. வந்தே பாரத் எந்த ஊருக்கோ போகுது. சரி போட்டோம். நான் ஒன்றும் படி ஏறி அந்த பக்கம் போகணும். சூப்பராக இருக்குல்ல வந்தே பாரத் பிளேன் மாதிரி. பையே வச்சுட்டு படி ஏறது கஷ்டமாக இருக்குது. ஜம்முன்னு பல்வேறு ட்ரெயின் ஏறியாச்சு. இது கரெக்டாக 10 நிமிஷம் இருக்குது. சரிங்களா? ரொம்ப டயர்டாகிட்டு அந்த படி ஏறி வந்து இந்த லக்கேஜ் வச்சுக்கிட்டு இருக்குல்ல மூச்சு முட்டிட்டு நாக்கு தட்டிட்டு சிக்ரி வேலாப்பூர் வந்தாச்சு. நேற்று தான் நான் கரெக்டு சேலத்துக்கு போன மாதிரி ஆச்சு. அதுலேயே நான் 4-5 நாள் ஆயிட்டு. என்ன செய்ய போகும்போது ரொம்ப ஹாப்பியாக போனேன். இப்போ திருப்பி நம்ம மும்பை வந்து கஷ்டமாக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலேயே தங்கணும் ஆசை. நமக்கு இருக்க வீடு இல்லை. இங்கே வேலை பார்க்குறோம். அன்றாட பொழப்ப காலத்தை ஓட்டுரும். தமிழ்நாட்டில் தங்கிட்டா நமக்கு கஞ்சிக்கு வழி. சரி விடுங்க. மனசை ஆறுதல் படுத்திட்டு நம்ம படியை இறங்கலாம்.